Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரொட்டீன். வெறும் ஒரு மூணே ஐட்டம் தான் செய்ய போறேன். ஆனா ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து புதினா கொத்தமல்லி ரைஸ் செய்ய போறேன். அதுக்கு ஒரு ரைத்தா செய்ய போறேன். எக் ஃப்ரை செய்ய போறேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான டிஷ். இப்போ ஃபர்ஸ்ட் புதினா கொத்தமல்லி ரைஸ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். நான் வந்து புதினா ஒரு 2 கை புதினா எடுத்துர்க்கேன். கொத்தமல்லி ஒரு கை கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வந்து இந்த மொத்த டிஷ்க்கும் காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் பூவாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய் 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிரியாணி இலை, 3 அன்னாசி மொக்கு எடுத்திருக்கேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. நான் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு போட மாட்டேங்க. அதுக்கு பொதுவாக பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 நுணுக்கி பொடியாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை, அதனால் நான் வந்து ட்ரை பட்டாணி வந்து நான் ஹோல் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. நம்ம டிஷ்ஷை தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய் இது 4 வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் அரிசி வந்து இந்த டம்ளரில் ஒரு 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ சாதம் எப்படி தாளிச்சிட்றதுன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய்யும் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, அன்னாசி மொக்கு போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் நுணுக்கணும் பொடியை உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் உள்ளே சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் உள்ளே சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கணுங்க. நம்ம இந்த எண்ணெயிலேயே அந்த பேஸ்ட் அரைக்கும் போது ஊற்றின எண்ணெய் தண்ணி ஃபுல்லாக எல்லாம் எவாப்ரேட் ஆகி நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் வந்து சைடில் நல்லா பிரிஞ்சு வரணும். அது நீங்கள் 10 மினிட்ஸ் வதக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆயிரும். இந்த இப்போது 10 மினிட்ஸ்க்கு மேலே நான் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிரேவியும் எவ்வளோ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி ரைஸு. நான் எந்த டம்ளரில் அளந்தனோ அந்த டம்ளர்லேயே நான் வந்து 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 4.25 to ஒரு 5 டம்ளர் தண்ணி. நான் அந்த ஜாரில் அரைச்சனால அந்த ஜார் அப்படியே கழுவியே நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து அரிசி ஊரெல்லாம் வைக்க மாட்டேங்க, அப்படியே கழுவிட்டு அப்படியே போடுவேன். ஏன்னா நான் வந்து விசில் விட மாட்டேன், ஓப்பன் லிட்டாகவே வச்சுட்டு கடைசியில் தம் மட்டும் கடைசியில் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போடுவேன். அது வந்து உங்களுக்கு அரிசி அடிப்பிடிக்குங்கிற பயமே வேணாம். நல்லா அப்படியே அரிசி போலன்னு நல்லா சாதம் வெந்து நல்லா இருக்குங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு. ஓப்பன் லிட்டாகவே கொதிக்கட்டும். நான் சால்ட்டு சேர்த்தலை, நான் நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கேன். சாதம் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். நல்லா ஒரு ஸ்டர் பண்ணிடணுங்க, இல்லைனா போய் ஒரே இடத்துல சால்ட்டு அப்படியே நின்றுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. அரிசியும் வந்து ஒரு 50 to 60% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம்மில் வச்சிடலாம். குக்கர் மூடி இப்போது ஸ்டீம் வருது. நான் வந்து
வெயிட் போட்டுடுறேன். வெயிட் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு 10 நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். குக்கர் வந்து 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அதை இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ அடுத்தது எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அது பேன் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது முட்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்புங்க. நீங்கள் வந்து கத்தி வச்சு முட்டை எப்போவுமே கட் பண்ணாதீங்க. ஒரு த்ரெட் எடுத்து நம்ம தைக்கிற நூல் தான் எடுத்துட்டு இந்த ரெட்டு எட்ஜும் பிடிச்சிட்டு அவ்வளோதான். இப்போது பேன் வச்சுருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பவுலில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர், ட்ரை ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள், உப்பு போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எக் ஃப்ரைக்கு. இப்போ அந்த எண்ணெயில் இந்த ஹாட் பாயில் பண்ணியிருக்கிற கட் பண்ணி வச்சுருக்க எக்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ வந்து நான் பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரு வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். இப்போது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நான் எல்லா முட்டையும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு பாக்கி இருந்த பவுடரெல்லாம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அது ஒரு 3 மினிட்ஸ் வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது 2 சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் அடுப்பு சிம்லேயே வச்சு தான் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போது ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சாதம் எப்படி பொலான்னு இருக்குது. நம்ம சாதத்தை வந்து உடச்சி விடாமல் அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ், ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது ரைத்தாக்கு நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன ஸ்லைசஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த ரைத்தா கூட அந்த தக்காளியோட டேங்னஸும் அந்த பச்சை மிளகாயோட காரமும் சேரும்போது செம்மையாக இருக்கும். இப்போ இது கூட நான் வந்து இதுக்கு தேவையான உப்பும் நல்லா கெட்டியான தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். லஞ்ச் ரொட்டீன் என்னோடது ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.